அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். இயக்குனர் சங்கர், இயக்குனர் நடிகர் டி ராஜேந்தர் இவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் ஊழலை ஒழிக்க அதிரடியாக இறங்கிய விஜய். அதான் இன்றைய காணொளி. இயக்குனர் சங்கரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் தான் எடுத்த திரைப்படங்கள் அனைத்திலுமே சமூக அக்கறையும் ஊழல் லஞ்ச எதிர்ப்பும் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் முன்னிறுத்தி தான் படம் எடுப்பார். நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை சுட்டி காட்டுறதுல அவருக்கு நிகர் அவர் தான். அந்நியன் படத்தில் அவர் கொண்டு வந்த காட்சிகள், ஊழலுக்கு எதிரான அவருடைய போராட்டம், மழைநீர் தேங்குவதால் ஏற்படுகிற ஆபத்து, அதில் மின்சாரம் பாய்ந்து இறக்கின்ற ஒரு குழந்தையின் நிலை, இதற்கெல்லாம் ஊழல்தான் காரணம் என்று அவர் நிரூபிப்பார், காட்டுவார், படத்தில் காட்டுவார். இப்போது கூட தரமற்ற பொருள்களை மின்வாரியம் வாங்கியதன் விளைவாக எல்லா பக்கமும் செயல்பாட்டை இழந்து மின்தடை ஏற்படும் நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் அன்றைக்கே சொன்னார். அதே மாதிரி நிறைய படங்கள், அவருடைய படங்கள் அனைத்துமே கடைசியாக அவர் எடுத்த நடிகர் சிரஞ்சீவியினுடைய மகனை வச்சு ஒரு படம் எடுத்தார். முழுக்க முழுக்க ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை பதியக்கூடிய ஒரு படம். இப்படியெல்லாம் அவர் திரைப்படத்தின் மூலமாக மக்களை எழுச்சி பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து பிறந்து வளர்ந்தவர். அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கும்பகோணம். அவர் சார்ந்த சமூகம் கொஞ்சம் செழிப்பான சமூகம். இசை வேளாளர், கலைஞர் குடும்பம் செழிப்பான, அவங்க எல்லாருமே இசை வேளாளர்கள். கொஞ்சம் நல்ல செழிப்பான வீடு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்க தான் இன்றைக்கும். இருந்தாலும் சங்கர் குடும்பம் கொஞ்சம் தொய்வான குடும்பம், கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம். சங்கருடைய அப்பா சைக்கிள் பஞ்சர் ஓட்டுற கடை வச்சுருந்தார். சைக்கிள் கம்பெனி, சைக்கிள் ரிப்பேரு, சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறது. ஆக பஞ்சர் கடை சங்கர்னா தான் அவங்க ஊரில் நல்லா தெரியும். பஞ்சர் கடை அவங்க அப்பா வச்சுருந்ததுனால இவர் இளமையிலேயே தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு சென்னை வந்தார். எஸ்ஏசி, விஜயோட அப்பா எஸ்ஏசி கிட்ட தான் துணை இயக்குனராகவும் நகைச்சுவை காட்சிகளை அமைப்பவராகவும் இருந்தார். நல்ல திறன் உள்ளவர் என்பதால் பின்னால் அவரே இயக்குனராக வந்தார். அதனால் அவருக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சுது. ஏழைகளுக்காக, சமூகத்துக்காக போராடணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் இன்னைய வரைக்கும் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து படம் எடுக்கிறாரு. அதே மாதிரி டி ராஜேந்தர் ரொம்ப வறுமையில் இருந்த குடும்பம். டி ராஜேந்தர் தன்னுடைய படத்தில் எல்லாம் காதல்லையே தான் கொண்டு போவார். எல்லா படத்துலையும் சமூக அக்கறையெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அரசியலுக்கு சமூக அக்கறையோடு போராடியவர் டி ராஜேந்தர். எம்ஜிஆர் காலத்தில் பெருத்த ஊழல் நடந்துச்சு. அதை அவர் சொல்கிறார் அன்னைக்கு, லஞ்சம் ஊரெல்லாம் லஞ்சம். ஒரு பாட்டே பாடினார். எங்கு பார்த்தாலும் சாராய கடைங்க, ஏலம் எடுத்ததெல்லாம் அதிமுகக்காரங்க, அதில் கிடைப்பதெல்லாம் கோடி கோடி லாபங்க, அதெல்லாம் கட்டுறாங்க மேலிடத்தில் கப்பங்க. அன்னைக்கே கோடி கோடி லாபம். இன்னைக்கு டாஸ்மாகில் ஆண்டொன்றுக்கு 3 லட்சம் கோடி ஊழல். நான் தொடர்ந்து அதுக்கான விரிவாக சொல்லியிருக்கேன் விளக்கத்தை. அரசாங்கமே டாஸ்மாகை நடத்தினால் இன்றைக்கு 48,000 கோடி 50,000 கோடி வச்சிங்க லாபம். 3.5 லட்சம் கோடி லாபம் கிடைக்கும். அப்போ இங்கே வெறும் 50 கோடி ரூபா, 50,000 கோடி வருது. மீதி 3 லட்சம் கோடி எங்கே போச்சுன்னா திருடர்கள் பாக்கெட்டில் போயிடுச்சு. இன்றைக்கும் போயிட்டு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில்
2 துறை. ஒன்று அவர் நல்லா பேசினார், மரிய வில்சன், வெள்ளை அறிக்கை. இப்போ நிர்மல்குமார் பக்காவாக அடிச்சிருக்காரு, இன்னும் தொடர்ந்து விசாரணை நடக்குது. ஆனால் டாஸ்மாக் சுத்தமாக முழு வேஸ்ட்டு. அந்த மந்திரி விக்னேஷ் முழு வேஸ்ட்டு. மொத்தமாக ஊழல் நடக்கிற ஒரு துறையில் எதையுமே பேசாமல் வெறும் ஏதோ ஒரு 1600 கோடி இழப்பு. ஏதோ பெட்டிக்கு 10 ரூபா 20 ரூபாங்கிறான். பாட்டிலுக்கே 50 ரூபா கமிஷன் கொடுப்பான் தயார் பண்ணுறவன். இப்போ பெட்டிக்கு 10 ரூபா 20 ரூபா கொடுக்குற மாதிரி பொய்யை சொல்லிகிட்டு இருக்கான். அதில் உண்மை நிலவரம் என்ன? அதிகாரியை ஏமாத்துறாங்களா? உடனடியாக ஒரு சரியான துறை மந்திரியை விஜய் நியமிக்கணும். அந்த காலத்திலே டி ராஜேந்தர் எங்கு பார்த்தாலும் சாராய கடைங்க, ஏலம் எடுத்ததெல்லாம் அதிமுக காரங்க, அதில் கிடைப்பதெல்லாம் கோடி கோடி லாபங்க, அதெல்லாம் கட்டுறாங்க, மேலிடத்தில் கப்பங்கன்னு பாடினார். கோடி கோடியாக அன்னைக்கே நான் லாபம்னா இன்னைக்கு லட்சம் கோடிக்கு மேலே லாபம். 3 லட்சம் கோடி சுருட்டான் திமுககாரனும் அதிமுககாரனும். அதனால தான் 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணான். இதெல்லாம் இவங்க லஞ்சத்தை எதிர்த்து டி ராஜேந்தர் பேசுனதுக்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு ஏழ்மையான சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்தவர். மாயவரத்தில் ராஜன் தோட்டம், ராஜன் தோட்டத்துக்கு பக்கத்தில் தான் அவருக்கு வீடு. அவங்க அப்பா ஒரு குதிரை வண்டி ஓட்டி தான் பிழைப்பு நடத்திட்டு இருந்தார். மாயவரத்தில் உங்களுக்கு தெரியும், லாகடத்தில் துவங்கி பட்டமங்கலம், லாகடத்துலேருந்து பட்டமங்கல தெரு, மணிக்கூண்டு, பண்டிக்கார தெரு, பஸ் ஸ்டாண்டு, ஸ்டேட் பேங்க் ரோடுன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் மக்கள் நெருக்கம் தாங்க முடியாது. அந்த காலத்தில் இருந்து அவ்வளவு நெருக்கம் இருக்கும் மக்கள். ஒட்டுமொத்த மக்களுக்கும் மயிலாடுதுறையில் தான், மாயவரத்தில் தான் சந்தைக்கு வரணும், பொருள்களை வாங்கணும். அந்த கூட்டத்தில் இவர் வண்டி, குதிரை வண்டி ஓட்டணும்னா எப்படி ஓட்ட முடியும்? அந்த கூட்டத்தில் வாடிக்கையாளரை, தன்னுடைய வாடிக்கையாளரை தூக்கி வண்டியில் உட்கார வச்சுட்டு முன்னாடி குதிரையை காயத்தோடு பிடிச்சிக்கிட்டு நடந்தே தான் இழுத்துட்டு போகணும். மக்களை ஒதுங்கு 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 ஒதுங்குன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா குதிரை போய் முட்டிவிடும். அந்த மாதிரி சூழல். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஓட்டினார். நீங்கள் நடத்திருக்கலாம், அவர் தேசிங்க உடையாராச்ச, குதிரையில் தான் போயிருப்பார். ராஜா தேசிங்கு தோட்டங்கிறது தான் இன்றைக்கி ராஜன் தோட்டம்னு அறிவிக்கிறான். மயிலாடுதுறையில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானம்னா அதுதான். ஒன்றிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகளும் பல்வேறு போட்டிகளும் நடத்தக்கூடிய இடம் அந்த ராஜன் தோட்டம். தேசிங்கு ராஜா தோட்டம் என்பது தான் ராஜன் தோட்டமாக மாறிச்சு. அதனுடைய ஒரு பகுதியாக தான் அவர் தேசிங்குன்னு அவங்க அப்பா வச்சுருந்துருக்காரு. டி ராஜேந்தர் தாத்தா டி ராஜேந்தரோட அப்பாவுக்கு தேசிங்குன்னு வச்சுருக்காரு. தேசிங்குன்னு வச்சதுனாலே அவர் குதிரை மேலே ஏறிட்டு போனாருன்னு இல்லை, குதிரை வண்டி ஓட்டி பிழைப்பு நடத்தியவர். அவ்வளோ வறுமையிலேருந்து வந்தவர். அவர் எம்ஏ பட்டதாரி பட்டம் படித்தவர் டி ராஜேந்தர். சென்னையில் வந்து கடை வாசலில் நிற்கிறார், டீ கடை வாசலில். ஒரு கிளாஸில் டீ கூட டீ கிளாஸில் உட்காந்து டீயை குடிக்குது. டி ராஜேந்தருக்கு ஒரு கவலை, கூட டீ குடிக்குது. ஆனால் நம்ம பேருக்கு முன்னாடி நமக்கு இனிஷியல் டீ, ஆனால் அவர் டீ குடிக்கிறது கூட நம்மகிட்ட காசு இல்லையேன்னு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காரு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்த டி ராஜேந்தர் சகலகலா சக்கரவர்த்தியாக தான் சினிமா துறையில் திகழ்ந்தார். அப்படிப்பட்டவர் தான் இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களை எதிர்த்து, ஊழலை எதிர்த்து பெரும் குரல் எழுப்பினார் என்பது யதார்த்தமான ஒன்று தான். சங்கராக இருக்கட்டும், பஞ்சர் கடை சங்கராக இருந்தாலும் சரி, இயக்குனராகி பெரும் வெற்றி படங்களை தந்தவர். குதிரை வண்டி டி ராஜேந்திராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய இயக்குனராக வலம் வந்தவர், பிரமாண்டத்துக்கு பெயர் பெற்றவர். ஆனால் முதல்வர் விஜய் அப்படிப்பட்ட சூழலில் வளரல. அவங்க அப்பா துணை இயக்குனர் அவர் பிறக்கும்போது. ஆனால் குறுகிய காலத்திலேயே இயக்குனராகி பெரிய செல்வந்தராக வளர்ந்தார். செல்வந்தராகவே வளர்ந்ததுனால சாதாரண மக்களுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி தான் நான் நினச்சேன். இவர் என்ன செய்ய போகிறாரு? சாதாரண மக்களுடைய கஷ்டங்கள் இவருக்கு எப்படி தெரியும்? டி ராஜேந்தர் மாதிரி, சங்கர் மாதிரி மக்களுடைய கஷ்டங்கள் இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே நினச்சேன். ஆனால்
வந்த வேத்துக்கே உள்ளார அரசியலுக்குள்ளார நுழையும் போதே நாட்டில் நடக்கிற ஊழலை எல்லாம் அதிரடியாக பேசி கலக்கினார். ஆட்சிக்கு வந்த உடனேயே ஒரு பைசா வாங்க மாட்டோம்னு சபதம் எடுத்தார். வாங்கவும் விடமாட்டோம், வாங்கியவர்களையும் விடமாட்டோம் என்றார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு ஏவா வேலு மேலே வேலு வீடுகளில் சொந்தமான இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டிருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறையால். இந்த சோதனை வெறுமனே இருக்கக்கூடாது. கருணாநிதி குடும்பம் பெருத்த ஊழல் குடும்பம். கருணாநிதியும் கருணாநிதி மகனும் அவர் பேரன்களும் ஸ்டாலினுடைய மருமகனும் என்று நாட்டையே சூறையாடி கொண்டு போய் உலக நாடுகள் முழுக்க குமிச்சிட்டான். அது எங்கே பதுக்கியிருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், சொத்துக்களை பறிமுதல் பண்ணணும். அவனை நீங்கள் கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும், உங்கள் கட்சியை மொத்தமாக விலைக்கு வாங்கிடுவான். ஒரு எம்எல்ஏவுக்கு 500 கோடின்னு வச்சுட்டா கூட ஒரு 100 எம்எல்ஏவுக்கு 50,000 கோடி தான். அவனுக்கு சுண்டைக்கா காசு அவனுக்கு. யார்? திமுககாரனுக்கு, ஸ்டாலினுக்கு. அதனால தான் மிரட்டுறான், 3 மாதத்தை தாண்டிடுமா ஆச்சுன்ட்டு. இன்னமும் நீங்கள் கை வச்சிங்கன்னா எதையும் செய்ய தயாராக இருப்பான். ஆனால் மிக கடுமையாக கை வச்சு அவனோட இதுக்கு மேலே தலையெடுக்க விடாமல் பண்ணணும். அவனோட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் திரும்ப பறிக்காத வரை திமுகவிலேருந்து வர்ற அச்சுறுத்தல் அவனால் ஜெயிக்க முடியாது. உங்கள் ஆட்சியை கவுத்துட்டு திரும்ப போய் தேர்தல் களத்தில் நின்னா சுத்தமாக மண்ணை கவிடுவான். இந்த முறை ஜெயிச்ச உதயாநிதி அடுத்த முறை ஜெயிக்க மாட்டான். அவன் கட்சியில் இருக்க மந்திரிகள்லாம் இந்த முறை அடைக்கிடலாம். அப்படி அடக்காமல் அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தொடரணும்னா முடியாது. அதனால் ராஜேந்தருக்கு இருக்கிற அக்கறை, சங்கருக்கு, பஞ்சர்கடை சங்கருக்கு இருக்கிற அக்கறை, குதிரைவண்டி ராஜேந்தருக்கு இருக்கிற அக்கறை, செல்வ செழிப்பில் வளர்ந்த உங்களுக்கு இருக்கணும். அந்த உணர்வோட ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை தொடரணும் என்று சொல்லி ராஜேந்தர் சங்கர் வழியில் ஊழலை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.